ஜித்தாவில் பாஸ்போர்ட் ஆஃப் த வேர்ல்டு பங்களாதேஷ் ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்குனாங்க. ஸோ அதனால தான் அங்கே போகலான்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கோம். ஆனால் செம்ம க்ரௌடுங்க, ஃபுல் ரஷ்ஷு, வண்டி பார்க்கிங்க்கே இடம் கிடையாது, அந்த மாதிரி இருந்துச்சு. அது ப்ரோக்ராம் நடக்குது ரொம்ப உள்ளுக்காக போகணும். இப்போ நம்ம 2-3 ரோடு வெளியே தான் இருக்கும், ஆனால் அந்தளவுக்கு சுத்தமாக வழியை விடாத அளவுக்கு இருக்குது. இடமே இல்லை பார்க்கிங் பண்ணுறதுக்கே. அங்கே உள்ளுக்குள்ளே இருக்க பார்க்கிங் எல்லாமே ஃபுல்லு போல் இருக்குது. அதனால் நிறைய வண்டிங்க எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க, ஃபுல்லாகவே எல்லாமே டேர்ன் பண்ணி அனுப்பிட்டே இருக்காங்க. சரி நம்ம லேட்டாக வந்தோம், சரி ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு போகலான்ட்டு தான் வந்தோம். அதனால் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு பக்கத்தில் ஒரு கிரவுண்ட் மாதிரி இருந்துச்சு, அங்கே நிறைய பேர் பார்க் பண்ணிட்டு போனாங்க அதுக்கு பேக் சைட்லேருந்து. அதனால் சரி ஓகேன்ட்டு அங்கே பார்க் பண்ணிட்டு தான் நாங்களும் போனோம். இந்த ப்ரோக்ராம் நடக்கிற இடத்துல செம்ம க்ரௌடுங்க. எங்கேருந்து தான் எவ்வளோ ஆளுங்கள்லாம் வந்துருப்பாங்கன்னு தெரியல. வெளியே பார்க்கும்போது இப்படி இருந்துச்சு. சரி என்ன தான் நடக்குதுன்னு உள்ளே போய் பார்க்கலான்னான்ட்டு போனோம். ஆனால் அங்கே போனால் ஒரு 1 ஹவர் மேலே நிற்க முடியல. வெளியேருந்து பார்க்கும்போதே வந்து க்ரௌடு எப்படி போகுது பார்த்தீங்களா. இது செம்மையாக இருந்தது. இங்கே தான் நான் வந்திருக்கோம், நம்ம ப்ரோக்ராம் தான் வந்தோமா இல்லை திருப்பதி கோயிலுக்கு எங்கன்னா வந்துட்டோமான்ற மாதிரி ஒரு டவுட்டும் இருந்துச்சு. ஆனால் இங்கே நிறைய ஜென்ஸுங்க, நிறைய பேர் இருந்தாங்க. நான் ஜித்தாவில் இதை ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ ஜென்ஸ் எல்லாம் இவ்வளோ ஆளுங்களாம் நான் பார்த்தது. அவ்வளோ பேர் இருந்தாங்க. பட் ஆனால் பரவாயில்ல, ஃபேமிலிஸ்க்குன்னு தனியாக என்ட்ரிஸும் அவங்க வந்து கொஞ்சம் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு தனியாக விட்டுடுறாங்க. ஃபேமிலிஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தனியாக இருக்குது. சிங்கிள் பேச்சுலர்ஸ் வந்தாங்கன்னா தான் இந்த மாதிரி எவ்வளோ க்யூ பார்த்தீங்களா, ஃபுல் செக்கிங் பண்ணி அந்த மாதிரி தான் அனுப்புகிறாங்க. ஆனால் இது ஒரு ஓப்பன் கிரவுண்ட் தான், செம்ம பெரிய கிரவுண்டு இது. உள்ள என்ட்ரியும் அந்த மாதிரி செக்கிங் எல்லாமே இருக்குது. தண்ணி பாட்டில் கூட உள்ளே அலோவ் பண்ண மாட்டுறாங்க அந்த மாதிரி. ஏன்னா உள்ளுக்குள்ளேயே கொஞ்சம் கடைங்கள்லாம் வச்சுருக்காங்க, அதனால் வந்து தண்ணி பாட்டில் கூட எதுவும் அலோவ் பண்ண மாட்டுறாங்க. என்ட்ரியில் போகும்போது அங்கே ஒரு மெடிக்கல் கிளினிக் மாதிரி அந்த மாதிரியும் வச்சுருக்காங்க, அதெல்லாம் இருக்குது. ஆனால் கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்தது, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்குறது இங்கே ஜித்தாவில். அதனால் சரி ஓகேன்ட்டு அந்த ப்ரோக்ராம் போய் செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு வந்தோம். ஆக்சுவலாக வந்து ஒரு சிங்கிங் ப்ரோக்ராம் தான், இங்கே நிறைய சிங்கர்ஸ்லாம் வந்துருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அங்கே இருக்கவங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க, ஃப்ரீயாக நல்லா டான்ஸு அந்த மாதிரியெல்லாம் ஆடிட்டு. நிறைய பேச்சுலர்ஸுங்க, இவ்வளோ பேச்சுலர்ஸு இங்கே பார்த்துருக்கேன். இந்த மாதிரி இந்த ப்ரோக்ராமில் தான் பார்த்துருக்கேன் ஃபஸ்ட் டைம்ஸு. அது இல்லாமல் பங்களாதேஷ் அவங்களோட வந்து மேரேஜ் கல்ச்சுரல்ஸ் அந்த மாதிரி கூட டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் வச்சுருந்தாங்க. அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு அதையும் லைட்டாக வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டு வந்தோம். பக்கத்துலேயே ஒரு கிட்ஸ் ப்ளே ஏரியா கூட இருந்துச்சு. ஆனால் வந்து கொஞ்சம் ஒரு 5 இயர்ஸ் அபோவ் இருக்க கிட்ஸ்லாம் வந்து ட்ராயிங்கு அந்த மாதிரியெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அவங்களாம் போயிட்டு பெயிண்டிங் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க நிறைய கிட்ஸ் எல்லாம். வேலை ஒரு க்ரௌடு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் வந்து நாங்கள் உள்ளே என்ட்ரி ஆனதால், அதுவும் வந்து ஃபேமிலி என்ட்ரி தனியான்றதால கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுச்சு. இல்லைனா அந்த மாதிரி இல்லை, அந்த என்ட்ரிலலாம் பேச்சுலர் என்ட்ரிலலாம் போயிருந்தால் நாங்கள் நைட்டு 12 மணி வரையும் போயிட்டே தான் இருப்போம் போல இருக்குது, அந்தளவுக்கு க்யூ இருந்துச்சு. அடுத்தடுத்து இங்கே நிறைய ப்ரோக்ராமும் நடக்கும் போல இருக்குது, நிறைய போட்டிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நாங்கள் கொஞ்ச நேரம் தான் அதை இருந்து பார்த்துக்கிட்டு வந்தது. ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் கூட இருக்குது போல இருக்குது, அதுக்கு தான் ஆளுங்கள்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. அதை எவ்வளோ இதுவாக கூப்பிட்டுட்டு போகிறாங்க பாருங்க, கயிறு கட்டி அவங்கள மட்டும் தனியாக அந்த மாதிரி நிறைய ட்ரம்ஸ் எல்லாம் வச்சுலாம் அழகாக கூப்பிட்டு போனாங்க. அந்த மாதிரி அது பார்க்குற அளவுக்கு பொறுமை கிடையாது. அதனால் நாங்களும் வந்து கொஞ்சமாக இருந்துட்டு வந்தாச்சு. ஒரு 1 ஹவர் அந்த மாதிரி தான் போயிட்டு உடனே வந்தாச்சு. அங்கே போகும்போது ஷாதியா மௌலியா அந்த பெஸ்ட் சிங்கர் அவங்களோட ப்ரோக்ராம் தான் நடந்துட்டு இருந்துச்சு. வேறு யாருக்கும் பார்க்கல, அவங்க தான் பார்த்தோம். இன்னும் அதுக்கு முன்னாடியெல்லாம் 2-3 ப்ரோக்ராம்ஸ் போயிட்டு இருந்துச்சு வேறு சிங்கர்ஸ்க்கு.
கிளம்புவோன்ற மாதிரி தான் இருந்துச்சு அந்த ஏரியாவிலேருந்து. ஏன்னா க்ரௌடு இருக்க அதிகமாகிட்டே தான் இருக்குது. ஆளுங்க வந்துகிட்டே இருக்காங்க. அதே மாதிரி எக்ஸிட் ஆகிறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் அந்த கிரவுண்டே பெரிய கிரவுண்டு, அதே ஃபுல்லாகிடுச்சு அந்தளவுக்கு இருந்தது. ஆனால் கொஞ்சம் நல்லாவே மெயின்டைன் பண்ணாங்க. செக்யூரிட்டிஸ் எல்லாமே வந்து நல்லா கரெக்டாக அவங்களும் வந்து பார்த்து இது பண்ணிகிட்டே இருந்தாங்க, கிளியர் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஆளுங்கள்லாம். சரி, இந்த மாதிரி எல்லாம் பொம்மைங்களாம் இருந்ததா, அதை போய் பார்த்துட்டு அது பக்கத்தில் எந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டு அதோட தான் அங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு தான் கிளம்புனா, பக்கத்தில் பார்த்தா ஒரு ஃபுட் கோர்ட் இருக்குது போலங்க. செம்ம க்ரௌடு. அந்த ஏரியாவை நான் கவனிக்கவே இல்லை. பார்த்தா அந்த இடம் ஃபுல்லு எல்லா சீட்டு ஒரு பாதி கிரவுண்டுக்குன்னா அந்த ஃபுட் கோர்ட் போட்டிருக்காங்க. அது எல்லாமே வந்து ஃபுல்லாக இருக்குது. எல்லாருமே அதுக்கு முன்னாடியே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க போல இருக்குது. எல்லோரும் அங்கே உட்காந்துக்கிட்டே நிறைய வியூ பண்ணிகிட்டு இருந்தாங்க, பார்த்துட்டு இருந்தாங்க. போகும்போது தாங்க எனக்கு செம்ம பெரிய ஷாக்கிங். என்னடா இது, நம்ம ப்ரோக்ராம் தான் வந்தோமா இல்லை திருப்பதி கோயிலுக்கு வந்தோமான்ற மாதிரி ஆகிடுச்சு. இது இருந்து பார்த்தா பாருங்கள், க்ரௌடு வந்துக்கிட்டே இருக்குது. எல்லாம் செம்ம கத்திக்கிட்டு அவங்க எல்லாமே கத்திக்கிட்டு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக எல்லாம் போனாங்க. எல்லோரும் இது வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக போனாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. சில இங்கே ஏன் அவ்வளோ க்ரௌடுன்னா ஃப்ரீ ஆஃப் என்ட்ரிங்க இது, அதனால தான் இவ்வளோ க்ரௌடு இங்கே. இல்லைன்னா வந்து இந்தளவுக்குலாம் இருக்காது இங்கே, க்ரௌட்ஸ்லாம் இவ்வளோலாம் இருக்காது. பட் ஆனால் எல்லோரும் ஃப்ரீன்றதால கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இன்னொன்று அன்றைக்கி வந்து ஃப்ரைடே அன்றைக்கி தான் நாங்கள் போனோம். அந்த ஃப்ரைடேயில் எந்த ஒரு டெலிவரியுமே எனக்கு இப்போ தெரிஞ்சு போயிருக்காது போல், ஹோம் டெலிவரிங்க. ஏன்னா அங்கே ஏகப்பட்ட பைக்ஸு அதுதான் இருந்தது. ஹோம் டெலிவரி பைக்ஸ் தான் அங்கங்கே இருந்துச்சு. நிறைய பேர் ஹோம் டெலிவரி அன்றைக்கி அந்தளவுக்கு மூவ் ஆகிருக்காதுன்னு நினைக்கிறேன். எல்லா இதுலேருந்தும் இருந்துச்சு. ஒரு பிராண்டோட இதுவும் எல்லா பைக்ஸும் அங்கேயே தான் நின்றுட்டு இருந்துச்சு. அந்தளவுக்கு இருந்தது. சரி, ஓகே சொல்லிவிட்டு நாங்களும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கும் கிளம்பியாச்சு. பட் இந்த ப்ரோக்ராம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஜித்தாவில் இருக்க புது வீடியோஸ்லாம் நம்ம அப்லோட் பண்ணுறோம், அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது எப்படி இருந்ததுன்னு எனக்கே கொஞ்சம் வந்து இது சென்னையில் இருந்ததை விட கொஞ்சம் இதுவே மோசமாகவே இருந்த மாதிரி இருந்துச்சு. கூட்டம் அந்தளவு இருந்துச்சு. கோவிலுக்கு போனால் கூட இந்தளவு கூட்டம் இருக்குமான்னு தெரியல. கோவிலில் கூட அந்தளவு இங்கே செம்ம க்ரௌடுங்க. ஓகே, பாய்.